வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மழைப்பொழிவு என்பது முற்றிலுமாக குறைந்து வறண்ட வானிலை என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில் அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதியின் ஒட்டிய பகுதிகள் மற்றும் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் 48 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மற்ற நாட்களை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.